வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 25 ஃபீட்டுக்கு 40 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாட்டுக்கு டோட்டலாக 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பில்டிங்குள்ள என்டர் ஆனவொடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 18 ஃபீட் அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான கார் பார்க்கிங்னே சொல்லலாம். ஸோ கார் பார்க்குக்கு நமக்கு 8 ஃபீட்டு போக மீதி ஒரு 4 ஃபீட்டில் நம்ம தாராளமாக பேசேஜ் மாதிரி அமைச்சிக்க முடியும். ஸோ சைட்ஸ்லையும் நம்ம ஒரு கார்டன் ஏரியா மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஒரு செட்பேக் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த செட்பேக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட் அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு அவுட்டோர் கார்டன் ஏரியாவை நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த சைடில் நம்ம ட்ரீ வைக்கிறது மூலமாக நம்ம இந்த சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கு நல்ல நாய்ஸ் ரிடக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நம்ம காம்பவுண்ட் வாலும் ப்ரொவிஷன் கொடுத்து ப்ரைவசியும் கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு ஃபயர் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபயர் ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்குது. இதுவும் ஒரு போதுமான மெஷர்மெண்ட் தான் ஃபயர் ஏரியாவுக்கு. ஸோ இந்த ஃபயர் ஏரியாவை நல்லா வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணுறதால நல்ல ப்ரைவசி நமக்கு வெளியே இருந்து கிடைக்குது. ஸோ இந்த டோர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன்லேயே கூட வைக்கலாம். ஸோ இந்த ஹாலில் இருந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்து இந்த ஏரியாவை நம்ம நல்ல ப்ரைவசி ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ரூமுக்கு என்டர் ஆகிறோம். இந்த லிவிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 10 இன்ச் அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு கோர்ட்யார்டும் அகாமடேட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் வெல் ஸ்டேர் கேஸில் நம்ம மிடில் ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு அங்கே ஒரு க்ரீனரியும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு நல்ல லைட் வென்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனும் வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோர்ட்யார்ட் நமக்கு ஒரு சென்ட்ரல் கனெக்டிவிட்டி கொடுக்கறதால இந்த கோர்ட்யார்ட் வந்து நமக்கு இந்த டாய்லெட் ஏரியா, இந்த பெட்ரூம் அண்ட் இந்த லிவிங் ரூமுக்கும் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ லிவிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 2 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ கிச்சனும் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன்லையும் தாராளமாக நம்ம எல் கவுண்டர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாய்லெட் ஏரியாவுக்கு வரும். இந்த டாய்லெட் ஏரியா வந்து நமக்கு 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட், வாட்டர் கிளாசெட், வாஷ் பேசின் மூணுமே அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு காமன் டாய்லெட்டாக தான் அமையும். பெட்ரூமுக்கு நமக்கு தனியாக அட்டாச் டாய்லெட் கொடுக்கல. ஸோ இந்த டாய்லெட் நமக்கு படிக்கட் பாட்டம்லேருந்து என்டர் ஆகிறதுல நல்ல ப்ரைவசி இந்த டாய்லெட்டுக்கு மெயின்டைன் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த கிச்சன் வாலையே நம்ம ஒரு டைனிங் ப்ரொவிஷனும் நமக்கு தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த லிவிங் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று அவுட் சைடில் கொடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ மேலே வந்து நமக்கு கண்டிப்பாக ரூம் ப்ரொவிஷன் வேணுன்ற பட்சத்தில் இந்த சைடில் ஸ்லாப் வளர்த்துக்கிறது நல்லது. ஸோ நமக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் செட்பேக் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கிருந்து நமக்கு வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இமேஜில் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் வெல் கான்செப்ட்லையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டரில் ஒரு சங்கன் ஏரியா மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு உடன் ஃப்ளோரும் நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சங்கன் ப்ரொவிஷன் கொடுக்கறதால நம்ம இங்கே பிளான்டர் பாக்ஸும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சங்கன் ப்ரொவிஷனில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஓப்பன் கொடுத்துட்டு லைட் ரூஃபிங் மாதிரி பண்ணிங்கன்னா கூட இந்த சைடில் நமக்கு தாராளமாக இந்த மாதிரி நமக்கு லைட் பெனிட்ரேட் ஆகும் வீட்டுக்குள்ளார. ஸோ நெக்ஸ்ட் இந்த செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீனரிஸ் போர்ஷனாக மாற்றிருக்காங்க இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸை. அதனால் இந்த ஏரியாவை நல்ல சாயில் போட்டு ஃபில் பண்ணிட்டு பெபிளும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக நம்ம காட்டிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்டோன் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் நமக்கு சைட்ஸில் இருந்து மட்டும் தான் வென்டிலேஷன் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து மேலே இருந்து கொடுக்கறதால லைட் வென்டிலேஷனும் தாராளமாக இங்கே கிடைக்கும். ஸோ பேக் டு த பிளான், நம்ம வந்து பெட்ரூம் சைடுக்கு வந்தோம்னா பெட்ரூம் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே நம்ம தாராளமாக சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்லேயே நம்ம டிவி யூனிட்டும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வார்ட்ரோப் வேணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த சவுத் வெஸ்ட் கார்னர்லையும் ஃபுல்லாக நம்ம வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ரீடிங் டேபிளும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அண்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்திருக்கு இந்த ஆப்ஷனில். ஸோ இந்த 2 ஆப்ஷனுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஏன்னா நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரோ டவுன் பண்ணிட்டு ஒரு ப்ரைவசி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் ஆப்ஷனில் எல்லாமே ஓப்பனில் இருக்கிறதால நம்ம டேரெக்டாக வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து வெளியில் தெரியும். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட விட்த் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. லென்த் வந்து நமக்கு 17 ஃபீட் அளவில் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டெப்ஸோட விட்த் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 5 ஃபீட் கிட்ட வரும். ஸோ இந்த கார் பார்க்கிங்க்கும் நமக்கு வந்து ஒரு தாராளமான ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதில் வந்து கார் பார்க்கிங்கும் பண்ணிவிட்டு
ஒரு சின்ன கார்டன் ஏரியாவும் நம்ம பண்ணிக்க முடியும். 2 வீலர் பார்க்கிங் வேணுன்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம நிப்பாட்டிக்க முடியும். ஸோ இந்த பில்டிங் ஃப்ரண்ட் செட் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு 5 ஃபீட் ஏரியா கொடுத்துருக்கேன். இதே 5 ஃபீட் தான் நமக்கு மேலேயும் மெயின்டைன் ஆகும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு லீனியர் ஸ்டேர் கேஸ் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்பொழுதே உங்களுக்கு வந்து லீனியர் ஸ்டேர் கேஸ் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிருந்து தான் நமக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லீனியர் ஸ்டேர் கேஸ் அடுத்து நமக்கு லிவிங் ரூம் தெரியுது. இந்த லிவிங் ரூமோட மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 19 ஃபீட்ன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து படிக்கட்டு கழிச்சு தான் சொல்கிறேன். இந்த படிக்கட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா இன்னும் 3 ஃபீட் ஆட் ஆகும். 13 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் கிடைக்கும். ஸோ இந்த லிவிங் ரூமில் தாராளமாக நம்ம டிவி யூனிட் இந்த எக்ஸ்டீரியர் வால்னு ஆட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு எல் கவுண்டர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூமுக்கு வந்தோம்னா பெட்ரூம் வந்து நமக்கு இந்த ஸ்டேர் கேஸ் பாட்டமில் தான் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 14 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 6 இன்ச் அளவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பேக் சைடில் ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்கோம். இந்த செட் பேக்கும் 3 ஃபீட்டும் சைட்ஸில் ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்கேன். பெட்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் இந்த நீஷில் தான் உங்களுக்கு வென்டிலேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.